இந்த லிங்கிங் கனெக்ஷனே வந்து இன்னும் போக போக உங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் கனெக்ஷன் ஆகுது. நிறைய கனெக்ஷனோட போடுவோம். எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட இருக்கும், அவங்களோட தான் ஒரு டைப் கிடைக்கும் இல்லையா? அவங்களோட நம்ம பேசும்போது நல்ல ஒரு கனெக்டிவிட்டி உண்டாகும். ஸோ அவங்களோட போஸ்ட் எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் இருந்தாங்கன்னா பண்ணுற போஸ்ட் எல்லாமே நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ ஈஸியாக பண்ணலாம். ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதா இருக்கும், இல்லை அவங்க ஒரு வெபினார் செமினார் எது கனெக்ட் பண்ணாலும் என்ன ஒரு ஷோ ஆகும் இல்லையா? அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, வேற எதுவும் இருக்கா? நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது? சரி, ஓகே. இப்போ பண்ணிட்டு நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பெட்டரான விஷயங்கள் தான். ஸோ இன்னும் என்னென்னலாம் இருக்குன்றத, ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிக்கிறதுனால இன்னும் என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, சாட்ஜிபிடி யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இருக்கிற பேசிஸில் எந்த ஒரு நீங்கள் ஜாப் போனாலுமே கரெக்டாக என்ன இருக்குன்றதை அப்ளை பண்ணுறீங்களான்றதை பார்ப்பாங்க. ஸோ அது ரெசியூம் நம்ம மென்ஷன் பண்ணுற அளவுக்கு என்ன ஆகணும், நம்ம அப்டேட்டாக இருக்கணும். அதனால எவ்வளோக்கு எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு உங்களோட ரெசியூம் வந்து நல்லா அப்டேட்டடாக இருக்கும். சரிங்களா? அதனால நாலேஜை கெயின் பண்ணுங்க, அதை அப்ளை பண்ணுங்க. பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷனில் நம்ம நாலேஜை கெயின் பண்ணுறோம், அதை அப்ளை பண்ணுறோம். ஸோ கெயின் பண்ணால் மட்டும் நமக்கு சக்ஸஸ் ஆகாது, அதை அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ நான் எல்லாருமே வந்து விஷ் பண்ணுறது என்னன்னா, கண்டிப்பாக இந்த 5 year